சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் மலேசியா எவ்வளவோ மாற்றம் கண்டுவிட்டது. பல கட்சிகள், கூட்டணிகள் ஆட்சியில் இருந்தன, கவிழ்ந்தன. பல தலைவர்கள் வந்தார்கள், போனார்கள். இப்படி பல்வேறு ஆட்சிகளும் காட்சிகளும் மாறிவிட்டாலும் இந்திய சமூகத்திடம் இன்று வரை மாறாத ஒன்று யாரைத்தான் நம்புவது எனும் கேள்வி. இந்த தலைவரை நம்பி வாக்களித்தோம், இந்த கட்சியை நம்பி வாக்களித்தோம், ஆனால் எங்கள் வாழ்க்கை மாறவில்லை. இனியும் யாரைத்தான் நம்புவது எனும் ஒரே புலம்பல். இவர்களின் இந்த ஏக்கமான கேள்விக்கு எப்போது பதில் கிடைக்கும்? இந்திய சமூகத்தின் இந்த ஏமாற்றத்தில் உண்மை உள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த ஏமாற்றத்திற்கு நாம் கை நீட்டும் தலைவர்களும் கட்சிகளும் தான் முழு பொறுப்பா என்பதுதான் கேள்வி. அரசியலும் அரசாங்கமும் ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை தொடர்ந்து உயர்த்தி கொள்ள ஃபேர் ஈகோசிஸ்டம் எனும் நியாயமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடப்பாடு கொண்டுள்ளன. அந்த வகையில் சரியான முறையான மக்கள் நல கொள்கைகள் வரையப்பட்டு அமல்படுத்தப்படுவதை அரசியல்வாதிகள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி நடக்காத பட்சத்தில் கேள்வி கேட்கவும், விமர்சனம் செய்யவும், போராட்டம் நடத்தவும் நாட்டின் குடியுரிமை பெற்றவர் என்ற முறையிலும் வரி கட்டுபவர் என்ற முறையிலும் நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் இன்றைய இந்தியர்களின் நிலைமைக்கு இது மட்டுமா காரணம்? அரசாங்கத்தில் இந்த இக்கோசிஸ்டம் குறைபாடு இருக்கலாம். ஆனால் அதனால் நமது சுய வளர்ச்சி தடைபடுவதில் எவ்வளவு தாக்கம் இருக்கும்? 30 விழுக்காடு என்றால் கூட மீதமுள்ள 70 விழுக்காட்டுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விக்கு இந்திய சமூகம் பதில் தேடாத வரை யாரைத்தான் நம்புவது எனும் கேள்வி என்றும் தொடர்கதைதான். நம் இந்தியர்களுக்கே உரித்தான சில வேல்யூ சிஸ்டம், அதாவது பண்பு நலன்களை இடையில் தவற விட்டுவிட்டோம் என்பதை உணர வேண்டும். உழைப்பு, உத்வேகம், உண்மை, அன்பான உபசரிப்பு, கனிவான பேச்சு, ஆரோக்கிய உணவு என பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்த சமூகம் என மார்த்தட்டிக் கொள்கிறோம். ஆனால் அந்த பண்புகளை இன்று ஏதோ ஒரு வகையில் நாம் தொலைத்துள்ளோம் என்பதை அறிந்துள்ளோமா? உழைப்புக்கு அஞ்சுகின்ற இளைய சமூகம், வாய்ப்புகள் இருந்தும் அதனை தேடிச் செல்லாமல் உத்வேகமின்றி இருக்கும் போக்கு, சமூக ஊடகங்களில் சற்றும் நாகரிகம் இல்லாமல் கொச்சை வார்த்தைகளில் பிறரின் வயது தகுதி பாராமல் வசைப்பாடும் கலாச்சாரம், போதை வன்முறையில் சீரழியும் இளையோர், ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாத வழக்கம் எனும் நிலையில் இருப்பதற்கு எந்த தலைவர் அல்லது கட்சி காரணமாக இருக்க முடியும்? இந்த நிலை நம் சமூகத்தின் மீதான தோற்றத்தை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை இவர்கள் அறிவார்களா? இந்நாட்டில் பிற சமூகத்தோடு ஒப்பிடுகையில் மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்டவர்கள் இந்தியர்கள், அதுவும் இந்திய ஆண்கள். மாரடைப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதிகளில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நாம் முதலிடம். இதனால் வேலையிடத்தில் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டோ, வேலைக்கு போக முடியாமலோ, மருத்துவ செலவுக்கு பிறரை எதிர்பார்த்தோ இருக்கும் குடும்ப தலைவர்கள் அதிகம். இதற்கு யாரை நாம் குறை சொல்ல போகிறோம்? இன்னொரு புறம் பல கல்வி வாய்ப்புகளை நிதி உதவியோடு வழங்கக்கூடிய அரசாங்க அமைப்புகள் உள்ளன. வேலைக்கு இந்திய இளைஞர்கள் கிடைப்பதில்லை என்று புலம்புகின்ற நிறுவனங்களும் உண்டு. வாய்ப்புகள் வரும்போது அலட்சியப்படுத்திவிட்டு அதில் ஒரு குறை கண்டுபிடித்துக் கொண்டு தலைவர்கள் சரியில்லை என தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அந்த குடும்ப தலைவனை விட வேறு எந்த அரசியல் தலைவன் கூடுதலான அக்கறை காட்டிட முடியும்? நமது தாத்தா பாட்டிகள் அன்று மலாயாவிற்கு வேலை தேடி வர என்ன காரணம்? தன்னுடைய குடும்பத்தின் அடுத்த தலைமுறையை முன்னேற்ற வேண்டும் எனும் உத்வேகத்தில் தங்களது உறவை பிரிந்து உழைப்பை மட்டுமே நம்பி இங்கு வந்தனர். துங்கு அப்துல் ரஹ்மானையோ வேறு எந்த அரசியல் தலைவரையோ நம்பி வரவில்லை. ஆனால் இன்று நாம் மட்டும் ஏன் மகாதீர், நஜீப், முஹிதீன், இஸ்மாயில் சப்ரி, அன்வார் என தலைவர்கள் நம் குடும்ப தலைவிதியை மாற்றிவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறோம்? ஒரு குடும்ப தலைவன் தான் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் விட்டுவிட்டு பின்னர் எந்த பிரதமரும் சரியில்லை, எந்த இந்திய தலைவரும் சரியில்லை என கூறிக்கொண்டு தன் தலைவிதியை மாற்ற இன்னொரு தலைவரை தேடிக்கொண்டிருந்தால் எப்படி? அடுத்து வரக்கூடிய தலைவர் நமது தலைவிதியை மாற்றிவிடுவார் என என்ன உத்தரவாதம் உள்ளது? ஓர் இந்தியரே இந்நாட்டின் பிரதமராக வந்தாலும் கூட நாம் நமது கடமையை செய்யாமல் அவர் என் வாழ்க்கையை மாற்றி என்னை தூக்கி நிறுத்துவார் என கனவு கண்டால் அது நடக்காது. இந்த நிதர்சனத்தை முதலில் உணர்வோம். நமது மக்கள் தொகை தொடர்ந்து சரிந்து கொண்டே போகிறது.
தேர்தல் சமயத்தில் மட்டும் நம்மை கிங் மேக்கர் என இப்போது சொல்பவர்கள் கூட வருங்காலத்தில் நம்மை அலட்சியப்படுத்தும் நிலை வரலாம். எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்போதும் ஆளும் கட்சி தலைவர்களை குறை சொல்வார்கள். ஆளும் கட்சி தலைவர்கள் எப்போதும் எதிர்க்கட்சி தலைவர்களை குறை சொல்வார்கள். இதுதான் அரசியல் நிதர்சனம். அதிகாரத்துக்கு வரவேண்டி அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டியுள்ளது. நாம் இந்த தலைவரை நம்பி ஏமாந்தோம் என இன்னொரு பக்கம் சாய்வதும், பின்னர் அந்த தலைவர் மீது ஏமாற்றம் கொண்டு இந்த பக்கம் சாய்வதுமாக இருந்தால் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. விரக்திதான் மிஞ்சும். நியாயமாக கிடைக்கக்கூடியவற்றுக்கு அரசாங்கத்திடமும் தலைவர்களிடமும் குரல் எழுப்பும் உரிமை நமக்குண்டு என்பதை அறியும் அதே பட்சத்தில் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்குத்தான் உண்டு என்பதையும் உணர்வோம். முதலில் நமது குடும்ப முன்னேற்றத்திற்கு நாம் தான் பொறுப்பு என நம்புவோம். அதுதான் யாரைத்தான் நம்புவது எனும் நம் சமூகத்தின் புலம்பலுக்கான பதில். இனியாவது நம்மை நம்புவோமா? நான் தியாகராஜன் முத்துசாமி.